ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கும்பராசி நேருக்கு வணக்கம். கும்பராசிக்கு எலக்ஷன் இருக்குது, பாதசனி இருக்குது, 2028 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் சில காரியங்களை நீங்கள் பண்ணணும். கும்பராசியில் அவிட்டம், பூரட்டாதி, சதயம் எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, தசாபதி என்ன நடந்தாலும் சரி, தசாபதி உங்களுக்கு இந்த சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை இப்படி நடக்கும். சரி, தசாபதி என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற சில காரியத்தில் தொடர்ந்து நீங்கள் குடும்பத்திலேயும் சரி செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். இதை செய்கிறதுனால வீடு நல்லாயிருக்கும், தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் வீடு தான், அதாவது வீடு சார்ந்த காரியங்கள். வீட்டில் உள்ள சொந்த பந்தம் இருப்பாங்க. அப்புறம் தொழில் பண்ணுவோம், வியாபாரம் பண்ணுவோம், வேலை பார்ப்போம். எல்லாம் வருமானத்துக்காக தான், சம்பாதிச்சாகணும்ல. சரியாக சம்பாதிக்கலன்னா இந்த காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த வீடியோ பதிவில் சில தாந்திரிக பரிகாரங்களை சொல்கிறேன். லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியா, பொதுவாக இப்போதைக்கு கும்பராசிக்கு சில குறிப்பிட்ட லக்கணத்துக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. மேச லக்கணம், கன்னியா லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், சரி இந்த லக்கணங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, அதிகமாக இருக்கும். சரியா, மேச லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம் இந்த லக்கணங்களுக்கு கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக நான் சொல்கிற காரியத்தெல்லாம் பொறுமையாக பண்ணுங்க. இந்த வீடியோவில் சில தகவல்களை சொல்கிறேன். இந்த தகவல்படி செய்யுங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிறது தான். சரியா நேர்களே, இதை நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்யலாம். அதனால் நீங்கள் இதுக்கு சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோயில் உலகத்துக்கு அங்கங்கெல்லாம் போக வேண்டாம். நான் சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோவே பொறுமையாக கேளுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரியா நேர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சமானப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, பலன் எல்லாருக்கும் பொதுவு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை இருக்குது. மாதச்சம்பளம் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பெரிய மல்டி மில்லியனருக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். உங்களுக்கு எது தோதுப்படுதோ, உங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ, எது மனசுக்கு செய்யணும்னு தோணப்படுதோ அதை செய்யுங்க. எல்லாத்தையும் செய்யணும் அவசியம் கிடையாது. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒன்று செஞ்சோம்னா நல்லபடியாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். சரியா நேர்களே, நிறைய பாதைகள் இருக்குது. நம்ம நல்வழிப்படுறதுக்கு நிறைய பாதைகள் இருக்குது. பாதைகள் 100 இருந்தாலும் நோக்கம் ஒன்று தான். நோக்கம் ஒன்று என்ன, நம்ம நல்லா இருக்கணும், ரிசல்ட் நல்லா இருக்கணும். அட் பர்சன்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் சக்ஸஸ் ஆகணும், அவ்வளோதான். சரியா நேர்களே, அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். வெள்ளி மோதிரம் போடலாம். சரியா, நான் வெள்ளி மோதிரத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன், அந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க, போடலாம். சரியா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த விரலையும் போடலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆட்காட்டு விரலில் போடலாம். அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தை பார்க்கணும். ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். சரியா, ராகு இப்போ மேசம் விருச்சிகத்தில் இருந்தாருன்னா மோதிர விரலில் போடலாம். ரிஷபம் துலாமில் இருந்தாருன்னா சுண்டு விரலில் போடலாம். கன்னி மிதுனத்தில் இருந்தாருன்னா சுண்டு விரலில் போடலாம். அதுபோக கடகத்தில் இருந்தாலும் நீங்கள் மோதிர விரலில் போடலாம். சிம்மத்தில் இருந்தாலும் மோதிர விரலில் போடலாம். மகர கும்பத்தில் இருந்தாருன்னா நீங்கள் நடுவரில் போடணும். சரியா, பெருவரல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நடுவரில் போடணும். அதே மாதிரி தனுசு மீனத்தில் இருந்தாருன்னா ஆள்காட்டு விரலில் போடலாம். சரியா, ஆள்காட்டு விரல் இருக்குல்ல, அதில் போடலாம். ஸோ ராகுக்கும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா நிறைய நேரில் இதை என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. சார் எந்த வரலில் போடலாம், எனக்கு லக்கணம் தெரியல, மோதிரத்தை எந்த வரலில் போடலாம் சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வெள்ளி மோதிரத்தை நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிச்சுன்னா இந்த வரலில் போடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா நேர்களே, ஏன்னா வெள்ளி மோதிரம் கொஞ்சம் ஈஸியாக வாங்கி போட்டுடலாம். ஒரு 2000 வாங்கி போட்டுடலாம். ஒரு காப்பவுன்னு வாங்கினா கூட இன்றைக்கி ஒரு 600 தான் வரும். செய்கூலி சேதாரம் ஒரு 600 700 டேக்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 2000 வாங்கிடலாம். சரியா, வெள்ளி மோதிரம் போடுறது இப்போ சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுடைய அணுக்கரும் நல்லா வருது. ஸோ இந்த நான் சொல்கிற காரியத்தை மட்டும் செய்யுங்க, நல்வழிப்படுவீங்க. அதுபோக வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, திங்கக்கிழமை அல்லது அமாவாசை வர்ற இன்றைக்கி சர்வ அமாவாசை தான். திங்கக்கிழமை அமாவாசை அன்றைக்கி அரச மரத்தை சுற்றி வாங்க. ஒரு 18 தடவை பிள்ளையார் கோயிலுக்கு அரச மரத்தை சுற்றினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தரும், புண்ணியம் தரும். அதேமாதிரி வீட்டில் லட்சுமி நரசிம்மர் படம் வச்சு பண்ணலாம். சனிக்கிழமையில் லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா நேர்களே, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எளிய ஒரு பரிகாரங்களை தான் சொல்வேன். தாந்திரிய பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன், இதை கேட்டுக்கோங்க. அதுபோய் வியாபாரிகள் கடையை மூடும்போது சூடம் ஏற்றணும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் தேய்ச்சி கடைக்கு
4 திசையிலும் போட்டாலும் கடையில் உள்ள அந்த பிரச்சனை தீர்ந்துடும். கண் திருஷ்டி சரியாக போயிடும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அமிர்த யோகம் சித்த யோகத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சிங்கன்னா பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட காரியம், படிப்பு சம்மந்தப்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா புதன் வியாழக்கிழமையில் அமிர்த யோகம் சித்த யோகம் வர நேரத்தில் செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமான நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசீச கோஷம் படிக்கலாம். அதுபோக அஷ்டமி தீதியில் பைரவருக்கு சிவப்பு அரளி செவ்வரளி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை தேய்பிறை அஷ்டமணிக்கு காலபைரவருக்கு நீங்கள் சாத்தினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ கும்பராசி நேரில் சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லை சார் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னா தேய்பிறை அஷ்டமணிக்கு செவ்வரளி சாத்தணும் காலபைரவருக்கு. அதுபோக திருஷ்டி இருக்குது சார், குடும்பத்தில் திருஷ்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க திரிசூலத்தில் குங்குமம் வச்சு சூலாயத்தில் இது குத்தணும். திரிசூலத்தில் 3 இது இருக்கும். சரியா, திரிசூலம்னா 3ன்னு அர்த்தம். 3 சூலம் இருக்கும். அதில் குங்குமம் தடவி எலுமிச்சை மலத்தை குத்தணும். சரியா, மற்றவங்க குத்திருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு நீங்கள் செய்யணும். இதை கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். சில பேர் எலுமிச்சை மலத்துக்கு மேலே எலுமிச்சை மலத்தை குத்துவாங்க. அது கோயிலை பார்த்துக்கோங்க, கோயிலுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க. வாட் எவர் மேபி அந்த குங்குமம் தடவை எலுமிச்சை மலத்தை திரிசூலத்தில் குத்தினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி திருமணம் நடக்க மாட்டேங்குது சார், திருமண தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷ காலத்தில் நந்தி பவனுக்கு பால் தயிர் வாங்கி கொடுங்க. சரியா, நந்திக்கு அபிஷேகம் பண்ணும்போது பிரதோஷ காலத்தில் நந்திக்கு பால் அல்லது தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா திருமண தடை தீரும். திருமணம் சீக்கிரமாக நடக்கும். திருமண காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் திருஷ்டி ரொம்ப முக்கியங்க. மனிதன் அவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரி, பணம் புழக்கம் இருந்தாலும் சரி, கண்ணடி படக்கூடாது. சொல்லடி படலாம், கல்லடி படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாது. கண்ணடி பட்டோம்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கும். கண்ணடி இருக்குது சார் அப்படி குடும்பத்தில் சில பிரச்சனை எல்லாத்துக்கும் முடியாமல் போகுது, எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது, செலவு இருக்குது, தாறுமாறாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா கற்பூரத்தை எடுத்துக்கணும். கற்பூரத்தை எடுத்து 2 மிளகு சேர்த்துக்கிட்டு இடது பக்கமும் வலது பக்கமாக தலையை சுற்றி வாசலில் பொருத்தி வச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் சொல்கிறேன். அதுமாதிரி சிவப்பு மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 4 மிளகா எடுத்துகிட்டு வலதுபுறமாக இடதுபுறமாக தலையை சுற்றிட்டு நெருப்பில் போடலாம். உப்பு சுற்றியும் போடலாம். கல் உப்பு கையில் எடுத்துக்கிட்டு வலதுபுறமாக இடதுபுறமாக தலையை சுற்றிட்டு தண்ணீரில் போட்டுடலாம். சரியா, தண்ணீரில் போட்டு கரைச்சிடலாம். சரியா, இன்றைக்கி தண்ணீர் பார்க்க முடியாது, அதனால் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அப்படியே வெளியே ஊற்றிடலாம், வாய்க்காலில் ஊற்றிடலாம், செடி கொடியில் ஊற்றாதீங்க. அது மாதிரி குழந்தைகளுக்கு திருஷ்டி பட்டுருக்கு சார் அப்படின்னா கருப்பு வளையல் போடலாம். கருப்பு வளையல் போட்டிங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு திருஷ்டி போயிடும். அதுபோல் குழந்தைகளுக்கு கண்ணில் மை வைக்கலாம், நெத்தியில் பொட்டு வைக்கலாம், கண்ணில் கருப்பு மை வைக்கணும். சரியா, பெண்கள் பொதுவாக கருப்பு மை வைக்கணுங்க. இன்றைக்கி வைக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணுக்கெல்லாம் மை போடணும். கண்ணுக்கு மை போட்டாலே திருஷ்டி சரியாக போயிடும். சரியா, அதனால் பெண்கள் தயவுசெய்து கண்ணுக்கு மை போடுங்க, மிகச்சிறப்பாக பாடுறது. கண்ணுக்கு அழகு, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. சரியா, பாட்டே இருக்குது. அதனால் பெண்கள் கண்களுக்கு மை போடுங்க. மை போடுறது அவ்வளோ நல்லது, கண்களுக்கு குளிர்ச்சி. நல்ல மையாக வாங்கி போடணும். சரியா, நல்ல காஸ்ட்லியான மையாக, குவாலிட்டியான மையாக வாங்கி போடணும். அதுக்கு இன்னும் நிறைய செலவாகாது. தலைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஷாம்பு போடுறோம், ஹேர் கட்டிங் பண்ணுறோம், ஹீட்டர் போடுறோம், அது போடுறோம், ஹேரை எவ்வளோ பராமரிக்கிறோம். அது மாதிரி கண்ணுக்கு மை போடணும். அதுபோக மண் இருக்குது பார்த்தீங்களா, மண்ணை எடுத்து திருஷ்டி சுற்றலாம். வீட்டுக்கு முன்னாடி உள்ள முச்சஞ்சிதல் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு அது 3 தடவை எச்சி துப்பி அதை வெளியே தூக்கி போட்டிங்கன்னா திருஷ்டி சரியாக போயிடும். எலுமிச்சம்பழம் வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி முச்சந்தில் எரிஞ்சிங்கன்னா வியாபாரம் தொழில் உள்ள திருஷ்டியெல்லாம் சரியாக போயிடும். அதுமாதிரி பூசணிக்காய் உடைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் உடைக்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பூசணி உடைக்கலாம். சரியா, நேரில் பூசணிக்காயை வாங்கி அந்த பூசணி சொல்லுவாங்களே, இது சொல்லுவாங்க, அது பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, டக்குன்னு வர மாட்டேங்கி. பூசணிக்காய்னு வச்சுக்கிடுவோம், வெண்பூசணி. அதுக்கு ஒரு லோக்கல் ஒரு பேர் இருக்குது, அது நமக்கு வர மாட்டேங்கி டக்குன்னு. இருக்கட்டும், வெண்பூசணியை வாங்கி நடுவில் கட் பண்ணிடுங்க. மேலே டாப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே காசு போட்டுடணும், குங்குமம் போட்டுடணும். அதை சுற்றி அதுக்கு மேலே கற்பூரத்தை ஏற்றி உச்சந்தில் போடலாம். சரியா, இது எல்லாத்துக்கும் தெரியும், வியாபாரிகள்லாம் தெரியும். அமாவாசைக்கு எல்லோரும் உடைப்பாங்க, கடைக்கு முன்னாடி உடைப்பாங்க. அதையும் நீங்கள் பண்ணலாம். அதுபோல் தேங்காயும் உடைக்கலாம். தேங்காயும் கற்பூரத்தை சுற்றி நீங்கள் கடையை சுற்றி வீதியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி குறையும். ஏன்னா திருஷ்டி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதுபோக வெள்ளிக்கிழமை சில வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு குளிச்சிருங்க, வாரத்தில் ஒரு நாள். இது பெண்கள் செய்யலாம். பெண்கள் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் என்ன பண்ணுவோம், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு கொஞ்சம் வீட்டை கூட்டி பழகிருங்க. பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. பச்சரிசி மாவில் வீட்டுக்கு முன்னாடி சின்ன குழம்பு போடுங்க. சரி, அன்றைக்கி சுண்ணாம்பு பொடி வேண்டாம், கோலப்பொடி வேண்டாம், பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. வாசல்லையும் நிலைவாசலையும் கோலம் போடுங்க. பூஜை அறையில் என்ன பண்ணுங்கன்னா, பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, பூஜை அறையில் பெட்டி இருக்கணும். எப்போயுமே பூஜை அறையில் எப்போயுமே பித்தளை கிண்ணம் அல்லது பவுல் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதில் அரிசி போட்டு அன்னபூரணி வைக்கணும். அதில் என்ன பண்ணலாம்னா, சில பணத்தை எடுத்து வைங்க. வீட்டில் இருக்கிற பணம் ஒரு 11 ரூபா எடுத்து வச்சுருங்க. சரியா, வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லிகைப்பூ வைங்க. சரியா, அந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, பவுல்னால் என்ன சொல்லலாம், பித்தளை பவுல், இல்லைன்னா செம்பு, தாமிரம், வெங்கலம், எவர் சொல்ல இருக்கக்கூடாது. சின்ன பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் அரிசி போட்டுடணும். பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே
ஒரு 11 ரூபா, ஒரு 10 ரூபா, இல்லைன்னா ஒரு ரூபா, 11 ரூபா, இல்லைன்னா 101 ரூபா வச்சுருங்க. நீங்கள் அப்போ திருப்பி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் தான் வைக்க போகிறீங்க. வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மல்லிகைப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் சந்தனம், சரியா, சந்தன கட்டி ஒரு வில்லை இதை வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் வில்வெல்லையை போட்டுருங்க. சரியா, வில்வத்தையும் போடலாம், துளசியும் போடலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை போட்டுடலாம். போட்டுட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வழிபாடு பண்ணுங்கள். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கு மகாலட்சுமி யார் சார் அப்படின்னா, கும்பராசிக்கு வந்து பாக்கியலட்சுமியை கும்பிடலாம். பாக்கியலட்சுமி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பாக்கியலட்சுமி படம் வேணுங்கிறவங்க எங்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பிவிடுவேன். 8807457629. பாக்கியலட்சுமி படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தீபத்தை ஏற்றிருங்க. சரியா, குத்து விளக்கு ஏற்றிக்கோங்க, கஜலட்சுமி விளக்கு ஏற்றிக்கோங்க. கஜலட்சுமி விளக்குன்னா காமாட்சி விளக்கு. எப்போயுமே தீபம் ஏற்றும்போது ரெண்டு விளக்கு எரியணும். ஒத்த விளக்கு எரியக்கூடாது, துணை விளக்கு எரியணும். ஸோ துணை விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5 மணிக்கு பெண்கள் வீட்டில் செஞ்சுட்டிங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா நேரில் பணம் வந்து பண பிரச்சனையே இருக்காது, வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், செலவு குறையும். அதுபோக வந்து வாழ்க்கையே ஒரு வட்டம். சரியா, வாழ்க்கையில் நிறைய போட்டி பொறாமல் இருக்கும். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்வோம். சரியா, சில பேர் வந்து நல்லா போராடி பெரிய லெவலுக்கு போவாங்க, பணம் கணம் சமைப்பாங்க. சில பேர் ரொம்ப போராடினாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பலன் நிற்காது, பணம் வராது. அதுக்கு வந்து ஜனன ஜாதகம் காரணமாக இருக்கும். அதுக்கு வந்து சில கிழமைகளுக்கு சில காரியத்தை பண்ணோம்னா அதெல்லாம் சரியாக போயிடும். இப்போ வந்து நமக்கு பணம் நல்லபடியாக வரணும் சார், 4 ஒரு மணி பொழுது வரணுமா, நல்லா வாழணும், நல்லபடியாக இருக்கணும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், தொட்டக்காரியம் தொடங்கணும், ஏதோ ரொட்டீனாக வாழ்க்கை போகணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை விட்டு வெளியே போகிறீங்க, ஒரு காரியமாக போனீங்கன்னா ஒரே ஒரு வெத்தலை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சட்டை பாக்கெட்லையோ இல்லைன்னா ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க. வெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா போகிற இடமெல்லாம் வெற்றி நடக்கும். சரியா, வெற்றியில் வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியோட அனுக்கரம் கிடைக்கும். ஒரே ஒரு வெத்தலை தான். அதுமாதிரி திங்கக்கிழமை வெளியே போகிறீங்க, திங்கக்கிழமை ஒரு காரியமாக போகிறீங்கன்னா போகும்போது கண்ணாடியை பார்த்துட்டு போங்க. வாசப்படி கிராஸ் பண்ணும்போது கண்ணாடியை உங்கள் மனைவி கிட்ட வாங்கிட்டு அப்படி முகத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க, சக்ஸஸாக முடியும். சரியா, திங்கக்கிழமை முகத்தை கண்ணாடி பார்த்துட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து அங்கார பவனுக்கு வேண்டிய நாள். அது மாதிரி அனுமான் வந்து அங்காரோட அம்சம். ஸோ செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சக்கரை அல்லது வெல்லம் இதை கொஞ்சம் வாயில் போட்டு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, புதன்கிழமை காரியத்தை பண்ணும்போது புதன்கிழமை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சாப்பாடில் வந்து காலையில் புதினா சட்னி, அது மல்லி சட்னி சேர்த்துக்கோங்க. புதன்கிழமை ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, புதினா சட்னி அல்லது மல்லி சட்னி இதை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து கூட சட்னி அரைச்சி சாப்பிட்டு போனோம்னா நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை என்ன பண்ணலாம்னா, வியாழக்கிழமை நீங்கள் வெளியே போகும்போது என்ன பண்ணலாம்னா, சீரக தண்ணியை குடிச்சிட்டு போங்க. சரியா, சீரகத்தை தண்ணியில் போட்டு ஏற்கனவே வச்சுருங்க. கொஞ்சம் போல் ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிட்டு போனீங்கன்னா ஜீரணமும் ஆகும், உடம்புக்கு நல்லது, போகிற காரியம் நல்லபடியாக முடியும். வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம்னா, வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் மோர் சேர்த்துக்கோங்க. சரியா, இல்லைனா மோர் ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. காலையில் குடிச்சிட்டு காரியத்துக்கு கிளம்புனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மோர் அல்லது தயிர் சேர்த்துக்கலாம். காலையில் தயிர் யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் போல் மோர் எடுத்து ஒரு 50 ml, ஒரு 50 ml மோரை மட்டும் சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு கூடயே வருவா, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை என்ன சார் செய்யலாம்? சனிக்கிழமை வந்து பொதுவாக வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி துவையல் சாப்பிட்லாம். சனிக்கிழமை நீங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா காலையில் டிஃபனில் இஞ்சி துவையலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி துவையலை சேர்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி சனிக்கிழமை செய்கிற காரியம், தொழில், வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரியா நெல் இப்படி நிறைய இருக்குது. அதுபோக உங்கள் வீட்டில் வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, வாகனத்தில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வாகனத்தை வந்து என்ன பண்ணலாம்னா, சிவப்பு துணியில் போர்த்தி வைங்க. சரியா, சிவப்பு துணியில் போர்த்தி சிவப்பு கயிறு கட்டினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வேறு துணி போட்டிருந்தால் கூட சிவப்பு கயிறை வச்சு கட்டிடுங்க. சிவப்பு கயிறு வண்டியில் இருக்கணும். சரியா, சிவப்பு கயிறு இருந்துச்சுன்னா நைட்டில் கட்டி வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா, அதில் வச்சிங்கன்னா வாகனத்துக்கு வந்து வாகனத்துக்கு ஒரு காவலாக இருக்கும். சரியா, வாகனத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, வண்டி நல்லபடியாக பிரச்சனையெல்லாம் போகும். சரியா நேரில் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம், இன்னும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பணம் நல்லபடியாக இருக்கணும் சார் அப்படின்னா கண்ணாடி இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பணப்பெட்டிக்குள்ளே வைக்கணும். சரியா, சுத்தமான சின்ன கண்ணாடியை வாங்கி பணப்பெட்டிக்குள்ளே வச்சிங்கன்னா பணம் வந்து பெட்டிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா பீரோக்குள்ளே வைக்கலாம். உங்கள் வீட்டு பீரோ சேஃப்டி லாக்கருக்குள்ளே சின்ன கண்ணாடியை வச்சிங்கன்னா பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக வந்து சிறிய கண்ணாடியில் உப்பு வச்சுக்கலாம். சரியா, அந்த உப்பை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பணப்பெட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். சிறிய ஒரு கண்ணாடியில் உப்பை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை முழுக்க நைட்டில் வச்சுட்டு சனிக்கிழமை காலையில் எடுத்து வெளியே போட்டலாம். அந்த கண்ணாடி பேலை இருந்துக்கிட்டே இருக்கலாம். அது கண்ணாடியில் உப்பு வைக்கணும், அவ்வளோதான். சரியா, கண்ணாடியில் உப்பு வச்சுட்டு அப்படியே பணப்பெட்டி வைக்கிற இடத்துல பீரோவில் உள்ளே வச்சுருங்க. காலையில் வச்சு அந்த உப்பை எடுத்து வெளியே போட்டுருங்க. பணம் வந்து வற்றாமல் இருக்கும். இப்படி நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இதெல்லாம் எளிய தாந்திரிய பரிகாரங்கள். அதுபோல் பணத்தடை, கடன் அழுத்தம் குறையிறதுக்கு என்ன செய்யலாம்னா, வடக்கு திசையில் கண்ணாடி வைக்கலாம். வடக்கு திசையில் கண்ணாடி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வடக்கு சுகத்தில் கண்ணாடி மாட்டேங்கன்னா மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கும்.
அதுபோக வந்து திருமண தடை நீங்கள் கண்ணாடி பண்ணிடலாம். கண்ணாடி வந்து ஒரு குடும்பத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பொருளுங்க. கண்ணாடி வந்து ஒரு மேஜிக் மாதிரி, முகம் பார்க்குற கண்ணாடி வந்து ரொம்ப முக்கியம். அதனால சில வீட்டில் பார்த்தோம்னா நிலவாசலுக்கு நேரம் கண்ணாடி வச்சுருப்பாங்க. யார் வந்தாலுமே அந்த கண்ணாடி பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ கண்ணாடி ரொம்ப முக்கியம். திருமண தடை நீங்கள் திருமணத்தோட பிரச்சனை வச்சுருந்தோம்னா அம்மன் வழிபாடு பண்ணணும். கண்ணாடி அம்மனுக்கு வந்து கண்ணாடி வாங்கி கொடுக்கணும். அம்மன் விசேஷ நாள் அன்றைக்கி அம்மனுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம்னா கண்ணாடி சுத்தம் செய்யுங்க. கண்ணாடி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இல்லை புது கண்ணாடி கூட வாங்குங்க. அது பூஜைக்குன்னு வச்சுக்கோங்க. பூஜை அறையில் கண்ணாடி வச்சுட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதில் குங்குமம் மஞ்சள் போட்டு அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லா பிரச்சனையும் தெரியா போயிடும். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா வீட்டிலே செய்யலாம். சரியா? வெள்ளிக்கிழமை செய்யலாம். வெள்ளிக்கிழமை வந்து அந்த சுக்கிர உரையில் செய்யலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை எப்போ சார் வரும் அப்படின்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இல்லைன்னா இரவு 8 to 9 வரும். 8 to 9 பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. கண்ணாடியில் கொஞ்சம் குங்குமம் லைட்டாக பொட்டு மாதிரி குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அப்படியே அம்மன் படத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து கண்ணாடி பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண தடையெல்லாம் விலகும். அதுபோக வந்து ஆள் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னா நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், தேஜாத்தாக இருக்கணும், வசீகரமாக இருக்கணும், என்னை பார்த்து எல்லோரும் நல்லபடியாக வச்சுக்கணும், என் முகத்தை பார்த்தாலே ஒரு பூரிப்பு வரணும் அப்படின்னா கண்ணாடி டெய்லி பார்க்கணும். கண்ணாடி பார்த்துட்டு சில வார்த்தைகள் சொல்லணும். என் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு கண்ணாடி பார்த்து நம்ம பேசணும். கண்ணாடி ரொம்ப முக்கியங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம சில பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை நல்லாயிருக்கும். பெரிய நடிகர்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. நடிகர் திரு சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் அவங்க வந்து வாழ்க்கையில் அடிக்கிறது கூட கண்ணாடியில் வீட்டில் வச்சு பார்ப்பாங்களாம். ரஜினியெல்லாம் எங்கே போனாலுமே அவரோட சேம்பரில் கண்ணாடி இருக்கும். கண்ணாடியை வந்து ஒரு பார்த்துக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். முதல் நாள் ஷூட்டிங்னா முதல் நாளே கண்ணாடியை பார்த்துருவார். கண்ணாடியில் அந்தளவுக்கு முகத்தை தன்னோட மேனி அந்தளவுக்கு பார்க்குறது வந்து மகாலட்சுமியுடைய கடாட்சம் அப்படியே இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி மனத்தடைகள், மனசில் சில தடைகள் பயமாக இருக்குன்னு என்ன செய்யணும்னா படுக்கறையை சரி செய்யணும். படுக்கறையை வந்து சுத்தம் பண்ணணும். படுக்கறையை அப்படியே போட்டக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பெட்ஷீட் எடுத்துடணும். சில பேர் எழுந்திரிச்சிட்டு அப்படியே பெட்ஷீட் அப்படியே போட்டு போயிடுவாங்க. ரொம்ப நேரமாக கிடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதுமாதிரி பெட்ஷீட் எப்போயுமே சுத்தம் பண்ணி நல்லா மடித்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? அதுமாதிரி படுக்கறைக்கு நேரம் கண்ணாடி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கும். அது மாதிரி தொழில் வியாபாரம் பார்க்குறவங்க கண்ணாடி பரிகாரம் பண்ணலாம். சரியா? இது இருக்குது பார்த்தீங்களா கவுண்டர், அதுக்கு பின்னாடி கண்ணாடி வச்சுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் வந்து நல்லா உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக ஆகணும், பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும்னா கவுண்டருக்கு பின்னாடி கண்ணாடி வச்சுக்கலாம். கடையை நோக்கி கண்ணாடி வைக்கலாம். சரியா? அது மாதிரி உங்களுக்கு அப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி கண்ணாடி வச்சு தீபம் பண்ணலாம். கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடிக்கு தீபம் ஏற்றலாம். கண்ணாடி சுத்தம் செய்து அது தீபம் ஏற்றும்போது கண்ணாடி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் விளக்க வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஸோ கண்ணாடி வழிபாடு வந்து மிகச்சிறப்பை கொடுக்கும், வியாபார தடையில் நீக்கும். அது மாதிரி அலுவலகம், வீடு, தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடத்துல உடஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது. சரியா? உடந்த கண்ணாடியோ ரசம் போன கண்ணாடியோ மங்கிய கண்ணாடியோ இருக்கக்கூடாது. ஸோ கண்ணாடி வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கதவுக்கு நேரம் கண்ணாடி இருக்கக்கூடாது. சரியா? நம்ம நுழைவாசலில் வேணால் வீட்டுக்குள்ளே செவத்தில் மாட்டிக்கலாம். ஆனால் கதவுக்கு நேரம் கண்ணாடி இருக்கக்கூடாது. படுக்கைக்கு நேரம் கண்ணாடி இருக்கக்கூடாது. உடந்த கண்ணாடி வீட்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா திருமண பிரச்சனை, சீக்கிரம் திருமணம் நடக்கணும், சரியா தடைகள் போகணும் அப்படின்னா வாழைப்பழம் வியாழக்கிழமை வந்து விஷ்ணுக்கு வந்து 2 வாழைப்பழம், பெருமாள் படத்துக்கு 2 வாழைப்பழம் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தேங்காய் பழம் வச்சு கும்பிடலாம். திருமணம் வந்து நல்லபடியாக முடியும். இப்படி நிறைய இருக்குது. சரியா? வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு தேங்காய் பழம் உடைக்கலாம், மாதுளை வாங்கி கொடுக்கலாம். சரியா நேரில் அம்மனுக்கு வந்து நைவேத்தியத்துக்கு மாதுளை வாங்கி கொடுத்தீங்கன்னா மாதுளை முத்துக்கள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கலாம். பழங்களை வாங்கி கொடுக்கலாம். ஆப்பிள் பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா மனத்தடைகள் நீங்கும், உறவு நல்லபடியாக இருக்கும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சரியா நேர்களே? அதே மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒன்று இருக்குது. மாதுளை பழம் வந்து நல்ல வரன் வரும், நல்ல அமைப்பு கிடைக்கும். சரியா? நல்ல ஒரு அலைன்ஸ் கிடைக்கும். ஆப்பிள் பழம் வந்து தடைகள் நீங்கும், உறவுகள் மேம்படும். பேரிச்சம்பழம் வந்து திருமண பேச்சு விரிவாக முறையேறும். ஸோ பேரிச்சம்பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பிறகு தானம் பண்ணலாம். திராட்சை பழம் குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் இருக்கும், குடும்பத்தில் வந்து குதூகலம் இருக்கும், சந்தனம் இருக்கும். புதன்கிழமை சரஸ்வதிக்கு வைக்கலாம். வீட்டில் சரஸ்வதி படத்துக்கு புதன்கிழமை திராட்சை பழம் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அது பல பழங்களை சேர்த்து செய்யலாம். முப்பழம் சொல்லுவாங்களே, பலா, வாழை, மற்ற பழங்கள்லாம் சேர்த்து செஞ்சோம்னா திருமண யோகம் நல்லபடியாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு ஏழைகளுக்கு பழங்களை கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு பழங்கள் தானம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா? இதெல்லாம் நிறைய செய்யலாம். தொடர்ச்சியாக செஞ்சு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேரில் இப்படி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன்.
சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பழத்துக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது. தேங்காயை உடைச்சிங்கன்னா கடன்களை தீரும். சரியா, தேங்காய் உடைத்து அர்ச்சனை பண்ணணும்னா நல்ல விதமாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கலாம். சரியா, தேங்காய் உடைச்சி வீட்டில் வந்து விளக்கேற்றி பிரச்சனை பண்ணி நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் எதிர்மறை சக்தியை நீக்கும், கண் திஷ்டியை நீக்கும். ஸோ சனிக்கிழமை ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து வீட்டு வாசலில் வச்சு இது பண்ணலாம். சரியா, வீட்டு வாசலுக்கு முன்னாடி அதை அறுத்து குங்குமம் தடவி 2 பக்கம் போட்டு விடலாம். ஆப்பிள் பழத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா, அதே மாதிரி மாதுளம்பழம் எல்லாமே சொல்லிட்டேன் நான். ஆரஞ்சும் நல்லதான், மனச்சோர்வு சரியாக பெறும். சரியா, தினமும் காலையில் ஒரு ஆரஞ்சு பழம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனசில் உள்ள சோர்வு சரியாகும், நல்ல விதமாக இருக்கும். பலாப்பழத்தையும் செய்யலாம். பலாப்பழமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இதை என்ன செய்யலாம்னா வழிபாடு பண்ணிட்டு நம்மளும் பிறருக்கு தானம் பண்ணலாம், நம்மளும் வீட்டில் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பொதுவாக 3 நட்சத்திரத்துக்குமே கும்பராசிக்கு வந்து சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த பொருட்களை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் தீரும், தடைகள் தீரும். இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். நிறைய சொல்லியிருக்கிறேன். சரியா, கிட்டத்தட்ட ஒரு 40 விஷயத்துக்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ உங்களுக்கு ஒன்று மேட்ச் ஆகும், அதை செய்யுங்க. சரியா, கும்பராசி நேயர்கள் இதை மட்டும் இப்பொழுது செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 4 நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டாம். நான் சொன்ன அன்றைக்கி செஞ்சால் போதும். சரியா, யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். நிறைய செலவு ஆகாது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஒன்று செய்யுங்க. சரியா, நல்லாயிருக்கும். இப்படி நிறைய தகவல்கள் அப்பப்போ சொல்கிறேன். அடுத்து 2026க்கு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய தகவல் இருக்குது. அடுத்தடுத்து வர காலத்தில் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடி ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.